இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கட்டி கொடுத்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்த்தா வரதட்சணை பத்தலன்னு அவ வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து என் பொண்ண சித்திரவதை பண்றாங்க. எப்படியாவது சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துடுன்னு சொன்னாலும் இவ கேட்க மாட்டேங்கிறா. கொல்ல பாக்குறாங்கன்னு இவ பயந்து ஓடி வந்துட்டா. ஒத்த மனுஷியா இருந்துகிட்டு நான் என்னதான் பண்றது? ஏமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் என் பொண்ணையும் கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. நாங்க 2 பேரும் சேர்ந்து விஷத்தை குடிச்சு சாகதான் போறோம். ஏமா யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க எதுக்கு சாகணும்? இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம தான் எதிர்த்து போராடணும். இது பாருங்கம்மா, தற்கொலை என்னைக்கும் தீர்வில்லை. புரியுதுமா. எங்களுக்கு யாரு உதவி பண்ணுவா? இவளை படிக்க வச்சதுதான் பேரு. இவளுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்ல. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேம்மா. இது பாருங்க, நானே என் கையால கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து இந்த கேஸ் எடுக்க வைக்கிறேன். சரியா? இது பாருங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். உங்களால முடியுமாமா? என்னால முடியும். நீங்க வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வாங்க. ஹஸ்பண்ட் பேரு? அவர் பேரு வெற்றிவேந்தன். அவன் அப்பா பேரு ஈஸ்வரமூர்த்தி. ஈஸ்வரமூர்த்தினா எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியா? இல்லம்மா, அவர் இல்ல. எல்லாம் எழுதிட்டியாமா? எழுதிட்டேன். என் பொண்ணுக்கு செஞ்ச கொடுமைக்கு அந்த குடும்பம் காலத்துக்கும் ஜெயில கிடக்கணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். இந்தாங்க, இதுல கழுத்து போடுங்க. அம்மா, நீங்களும் ஒரு சாட்சி கையெழுத்து போடுங்கம்மா. அப்பதானே கேஸ் நிக்கும். வாங்க சார், இமீடியட்டா ஆக்ஷன் எடுங்க சார். சரிங்க மேடம். சார், சரின்னு சொல்லிட்டு நாங்க போனதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சேச்சே, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டோம் மேடம். நீங்களே பாப்பீங்க. சார், உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலை வந்தா நீங்க என்னெல்லாம் செய்வீங்களோ அது போல செய்யுங்க சார். இவ்வளவு தூரம் வந்து உங்க கையாலே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கீங்க. எக்ஸ்எம்எல்ஏ மருமகன் நீங்க. உங்க பேச்ச கேட்காம இருப்போமா? நீங்க தைரியமா போங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். மேடம் சொல்லுங்க மேடம். ஹலோ, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க மேடம். அப்ப ஆட்டத்தை ஆரம்பிங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். வெற்றி, உன்னை இத்தனை வருஷமா பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு இவளை கட்டிக்கிட்டு வந்து ஊரையே சந்தை சிரிக்க வச்சிட்டியாடா? மேடம், எனக்கு புரியல மேடம். இங்க என்னதான் நடக்குது மேடம்? நீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? சத்தியமா வெற்றி, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. வேற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் உதவி பண்ணேன், அவ்வளவுதான். அவங்க பிரச்சனை சொன்னாங்க, நான் எழுதி கொடுத்தேன். இதுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
அவர் பேரு வெற்றிவேந்தன். அவன் அப்பா பேரு ஈஸ்வரமூர்த்தி. ஈஸ்வரமூர்த்தினா எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியா? இல்லம்மா, அவர் இல்ல. அதுக்கு தான் நான் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல சைன் போட்டேன், அவ்வளவுதான். டேய் டேய், உன் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? நல்ல கதை சொல்றாடா. ஏதாவது சினிமாவுக்கெல்லாம் கதை எழுத போலாம். என்ன மந்திரம் பண்ணானே தெரியல. எல்லாத்துக்கும் தலைய நல்லா ஆட்டிட்டு நிக்கிற. என்னடா சார், நீங்க கிளம்புங்க, நான் ஐஜி கிட்ட பேசுறேன். சார், வரதட்சணை கேஸ் சார், அப்பெல்லாம் போக முடியாது. ஆக்ஷன் எடுக்கலன்னா மேற்கொண்டு பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க சும்மா ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் லாயரை வச்சு ஜாமீன் வாங்கிக்கோங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் தான் வரதட்சணை கேட்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னவோ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுல சார், கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும் போது சார் சார் ஒரு நிமிஷம். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தானே நீங்க சொல்றீங்க? சரி, இப்பவே நான் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். மேடம், உங்க இஷ்டத்துக்குனா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. இப்போ நீங்க வரலன்னா நான் பிரச்சனை பண்ணி இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் வந்து வண்டியில இருங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம். டேய், எந்த ஒரு காரண்டா நீ? இங்க வந்து யார பார்த்து என்ன கேள்விடா கேக்குற? ஸ்டேஷனுக்கு என்ன நீ புதுசா? இதுக்கு முன்னாடி பதவியில இருந்தவங்க கிட்ட கேட்டு பாரு, என் புள்ள யாருன்னு தெரியும். அவன் என் புள்ள பேரை கேட்டா மூச்சு விடவே பயப்படுவான். அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போவன்ற வீட்டு வாசலை தாண்ட மாட்ட பாத்துக்க. மா, நான் ஒழுங்கா மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் கரவேட்டி கட்டின அரசியல்வாதி இல்ல. அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு. யூனிஃபார்ம் போட்ட அதிகாரி. இடம் வேணா மாறலாம், ஆனா யூனிஃபார்முக்கு இருக்கிற மரியாதை மாறவே மாறாது. என்ன நீங்க அவமானப்படுத்துறது அரசாங்கத்தையே அவமானப்படுத்துறதுக்கு சமம்.